காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற அந்த வாலிபர் பட்டாளம் என்கின்ற அந்த புயலானது டெல்லியில் மையம் கொண்டு கரையை 20ஆம் தேதி கடக்கும் என்று எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னும் அது கரையை கடக்கவில்லை. டெல்லி ஜந்தர் மந்திரிலே மையம் கொண்டுள்ளது. ஆம் நேயர்களே, 20ஆம் தேதி மெகா பேரணி அறிவித்து அதில் வெற்றியும் கண்டு அவர்களை அன்றே தடியடி பிரகாரம் செய்து அது போல அவங்களை கண்ணீர் புகை கொண்டு வீசி அந்த கூட்டத்தை சிதறடித்திடலாம் என்று பிஜேபி அரசு திட்டமிட்டது. ஏனென்றால் பாராளுமன்றம் வரை சென்ற பேரணியை அதற்கு அப்புறமா அவர்கள் தடுத்து விட்டார்கள். 144 தடை உத்தரவு இருக்கு, இனி செல்ல முடியாது என்று. ஆனாலும் பிரஷர் அந்த பக்கம் வாலிபர்கள் தள்ளுமுள்ளு ஏற்படவும் அங்கு ஒரு தடியடி பிரகாரம் செய்தார்கள். அந்த விஷயமானது நாடு முழுக்க பெரிய பரவலாகி போட்டது. இவங்க கட்சி தொண்டர்கள் கிடையாது, காசு கொடுத்து அழைத்த வந்த கூட்டம் கிடையாது. அங்க நின்னவங்க எல்லாம் மேலெடுத்து பிள்ளைங்கள் இருந்து சாதாரண குடிமக்கள் இருந்து எல்லாருமே இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, 10 வயசு குழந்தை கூட அந்த போராட்டத்துல கலந்துருக்கு. அப்போ அதை போய் தடியடி நடத்தி யாராவது இடைஞ்சல் பண்ணுவாங்களா? அதை ரெஸ்பான்ஸா நடத்தி இருக்கணும். அதைத்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கண்டன குரல் எழுப்பப்பட்டது. அங்க நின்ற மாணவர்கள் எல்லாம் அரசியல் பின்னணினே தெரியாது, அவங்க அரசியலே தெரியாது. அவங்க ஒரு நியாயமான கோரிக்கைக்காக நிற்கிறார்கள். அவர்களை போய் தடியடி நடத்தி இந்த மாதிரி சின்ன பின்னமா ஆக்கி இருக்கீங்களே, எத்தனை பேர் மண்டை உடைஞ்சிருக்கு, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் இப்போ எல்லா மாநிலத்திலும் பேசுறாங்க. இன்னைக்கு மீடியா எல்லாம் பேசி பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பலையை கொண்டு விட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மாணவர்கள் பாருங்க, சாதாரண அரசியல் கட்சி கூட்டமா இருந்ததுன்னா அந்த கூட்டம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அடுத்தால இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு போவாங்க. ஆனா அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும், அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும். அப்பதான் நாங்க கலைஞ்சு செல்வோன்று. இவங்களும் கவர்மெண்ட்டும் சரி இதோட கலைஞ்சு போயிருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் 20ஆம் தேதி பேரணி போயிட்டு இருக்கும்போது ஜந்தர் மந்தர்ல இருந்த பந்தலை எல்லாத்தையும் அகற்றி விட்டார்கள். முள்ளத்தும் அகற்றி அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா ராத்திரி 1 மணிக்கு 10 மணில இருந்து 1 மணிக்குள்ள கட அங்க திரும்ப இளைஞர்கள் கூடி விட்டார்கள். கூடி அவங்க ஒன்றும் செய்ய முடியல. அந்த பந்தலை அவங்களே உருவாக்கி நாங்க கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் இங்கதான் இருப்போம், நாங்க போக மாட்டோம் சொல்லி உறுதியா அங்கே இருந்து விட்டார்கள். பாராட்டக்கூடியது அந்த மாணவர்களுடைய மனநிலை, உறுதிப்பாடு, வாழ வேண்டிய பசங்க. அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்க பாருங்க. 21ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா அவர்கள் எப்பொழுதும் போல உற்சாகமாக அங்கு பல தரப்பு மக்களும் பல தரப்பு இளைஞர்களும் அங்கு ஒன்றாக கூடி முன்பு அவர்கள் 1 மாத காலமாக போராடி வந்தார்கள். அந்த உற்சாகத்தோடு மீண்டும் அங்கு குழுவி தங்கள் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திரு அப்ஜித் பேசும்போது அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, 20ஆம் தேதி இவர்களை பேசை அழைத்து 4 மணி நேரம் காக்க வைத்திருக்கிறார்கள். அவங்க செல்போன் எல்லாத்தையும் அங்க உள்ள நட்வா என்கிற அந்த மினிஸ்டர் கிட்ட பேசும்போது செல்போன் எல்லாத்தையும் எடுத்து தூர வச்சுட்டாங்களாம். இவங்களை தனிமைப்படுத்தி எந்த கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு உட்கார வச்சு 4 மணி நேரம் கழிச்சு தான் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்க உறுதியா எதுவுமே சொல்லலையாம், சும்மா ஏதோ மேலோட்டமா பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களை ஒரு பொருட்டாவே நடத்தல. அவங்க ஏன் அங்க போய் பார்லிமெண்ட் முன்னாடி ராகுல் காந்தி, அதாவது இதை ஆம் ஆத்மி கட்சி கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ல இருந்து எங்களை உள்ள செல்ல அனுமதிக்கவில்லை. ஆனா அங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் மட்டும் பிரதமர் வீட்டு முன்னாடி ஏன் அனுமதி கொடுத்து அங்க அவங்க தர்ணா இருக்கணும்? இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்துவதற்காக அன்று நாடு முழுக்க இந்த செய்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த செய்தி போய் சேர்ந்தா அது வீரியமா எழுந்து நிற்கும் என்பதனால இதை மட்டப்படுத்துவதற்கு எல்லா சேனல்லையும் அந்த செய்தியை தலைப்பு செய்தியா போகணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட செய்தி பிஜேபி செய்தது. அதுக்கு காங்கிரஸ் உடந்தையா இருந்ததுன்னு ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டி இருக்கலாம். ஏன்னா அரசியல் நடக்குது இல்ல. திரு அபிஜித்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு செயல்படுது. ஸோ அதிகாரப்பூர்வமாக டெல்லியில இந்த போராட்டம் ஜந்தர் மந்திரில தான் நடக்குது. அதனால நாட்டின் பல பகுதிகளில் இருந்து, ஏன் டெல்லியில இருந்தும் கலந்து கொள்ளுபவர்கள் இதை நோக்கி வருங்கள். ஆங்காங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு டெல்லியில போராட்டம் நடத்தினாங்கன்னா அது நம்பாதீங்க. சமூக விரோதிகள் செய்கிற பிளானு. அந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டு திடீர்னு கழுத்துக்கு அடிப்பாங்க, பொதுமக்கள் மேல அடிப்பாங்க, போற வண்டியெல்லாம் ஒட்டைப்பாங்க. அப்படி செஞ்சு நம்ம மேல ஒரு பள்ளி திட்டத்தை போட்டு நம்மளை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உடந்தையா இருக்காதீங்க. எங்களை தலையில அடிங்க, எங்களை லத்தியல் அடிங்க, நாங்க இங்கிருந்து போக மாட்டோம், எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க.
அதுபோல மகாராஷ்டிராவில இருந்து சிவசேனா கட்சி தலைவர் மகாராஷ்டிர சிவசேனா கட்சியில இருந்து அந்த தலைவர்கள் எல்லாம் நேற்று இந்த பந்தலுக்கு வந்து ஜந்தர் மந்தர்ல கலந்து கொண்டாங்க. அபிஷேக்குடைய சொந்த ஊர் ஆட்சியில், சொந்த மாநிலம் ஆட்சியில், அதனால எப்படியோ அவருக்கு ஆதரவு அளிக்கணும்ட்டு அவங்க வந்துட்டாங்களான்னு தெரியல. அது போல தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடந்திருக்கு. டெல்லியிலையும் சரி, கல்கத்தாலும் சரி, அது போல பாம்பே பல நகரங்கள்ல நடந்திருக்குது. இப்போ கல்கத்தால இருந்து துணை ராணுவ படையை நிறைய பேரை டெல்லியில குவிச்சிருக்காங்களாம். ஏன்னா அடுத்த கட்ட பாய்ச்சல் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. இவங்க திருப்பி ஜந்தர் மந்தர்ல கூடுறாங்க. இன்னும் என்ன ஆகும்னா, நம்ம சோனமாங்க அவர்கள் மருத்துவமனையில இருந்து வேறொரு மருத்துவமனைக்கு மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க, மாத்திருக்கிறாங்க. அவரும் உண்ணாவிரதத்தை முடித்து விட்டதாக செய்தி வருகிறது. ஏன்னா இந்த கலவரம் அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாக இன்னும் உண்ணாவிரதம் இருக்காண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அவரும் ஜந்தர மந்தருக்கு வருவாரு. வந்துட்ட இதுக்கு அடுத்த பிளானு, அடுத்த ஒரு பேரணி அதிரடியாக இருக்கும். ஆனாலும் அதுவும் அமைதி பேரணி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேரணியில ஏற்கனவே வந்து இந்த பேரணிய வலுப்பெற்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பஞ்சாப், ஹரியானா எல்லையெல்லாம் மூடினாங்க. அது போல அவங்களும் திட்டம் போடுவாங்க. இவங்களும் மாற்று திட்டம் போட்டு அந்த பேரணியை வலுப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இறங்கி வந்து இந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டணும். ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ரஜினிமா முடிவை அறிவிச்சுட்டா பிஜேபி நினைக்கிறது பின்னடைவு ஏற்படும். ஏன்னா இவங்க வந்து இந்த ஒரு கோரிக்கை மட்டும் செய்ய மாட்டாங்க. அடுத்தால இஎம்ஐ மிஷின் இருக்குதுங்க. ஏன்னா இதை முடிச்சுட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை கையில எடுத்து இனிமேல் வருகிற தேர்தலில் வந்து இஎம்ஐ மிஷின் வேண்டாம், வாக்குச்சீட்டுல தான் எல்லாம் வாக்களிக்கணும்னு கொண்டு வந்தா அது பிஜேபி ஏத்துக்காது. காரணம் அவங்க அதுல தான் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால அந்த கோரிக்கை வலியுறுத்தி நாடெங்கும் பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறது. ஸோ இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பிருத்த காத்து இருக்குது. இது காக்ரோச் கரப்பாம்பூச்சி கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணி பல மருந்து போட்டு அடிச்சாலும் அது மீன் வரத்தாங்க செய்யும்.